வணக்கம் வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இங்க எனக்கு உடம்பு சரியில்லை. அவர் ஊசி போடுறதுக்கு சாலி போயிட்டு இருக்காரு. அவர் பேச முடியல மனுஷனால. அதனால நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்து அவர் அதுக்கப்புறம் உள்ள நடவடிக்கையில அவர் காமிப்பாரு. ஊசி போடுறது, ஆஸ்பத்திரி போறோம், அதெல்லாம் நாளைக்கு எப்படி நடக்க போறாருன்னு தெரியல. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 11ஆம் தேதி. நீ 10, நாளைக்கு விடிஞ்சா 11. நாளைக்கு விடிய காலம் நடக்கணும். அவுட்புட் ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாம் கிடைக்காது. என்ன நிலவரம் ஆக போகுதுன்னு தெரியல இந்த டைம். பார்ப்போம். மாதா புண்ணியத்திலையும் மாதா அருள்லையும் இந்த வருஷம் நல்லா நடப்பாரு நம்பிக்கை இருக்கு. நீங்க பாத்துக்கங்க மனுஷனை. சரியான தடுமல், அதனால தான் நான் இன்ட்ரோ கொடுக்க முடியல. அவன் தான் அதுக்காண்டி நமக்காண்டி இன்ட்ரோ கொடுத்தான். தடுமல், தலைவலி. இப்போ வந்து சாயலுடி போகிறோம். இவன் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் பைக்கு நான் தான் ஓட்டுவேன். ஆனால் கூட்டிகிட்டு போகிறது கூட வருவான். கூட வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு நம்ம ரெகுலராக என்ன எங்களுடைய ரெகுலரான விஷயமே என்னென்னா போய் சாயலுடி போய் ஒரு டீ குடிக்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் எந்த டீ கடையும் கிடையாது. அங்கே ஒரு டீ கடை எப்படியாவது போட்டலான்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து ஏன்டா போடலாம், இடம் கிடைக்கல. அதனால டீ கடை போட முடியாமல் போயிடுச்சு. சரி, எப்போவுமே எங்கள் ஊரில் ஒரு டீ கடை கூட கிடையாது. 7 கிலோமீட்டர் அங்கே போய் தான் டீ குடிக்கணும். இப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம், எடுத்துக்கிட்டு போகிறோம். வளைச்சது அண்ணன் வளைச்சதை பத்தில சுத்து ஒரு சுத்து என்னன்னா ஆமாம் வண்டி ஓட்டம் போட மாட்டேங்குது. எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தோம்னா ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு பாதையே அட்வென்ச்சர் பாதை மாதிரி இருக்கு. பயங்கரமா பயங்கரமா இருக்குடா. பாருங்க, எங்கள் வீட்டில் இந்த களிமண்லாம் நாங்கள் தான் எங்களுக்கு பாதைக்காண்டி போட்டோம். யூடியூப்ல இந்த பேய் வீடியோ போடுவாங்க, அந்த பாதை மாதிரி இருக்கிற கரெக்டா இருக்கா? அப்படி உண்மையே அதே மாதிரி தான் இருக்கு பாதை. இந்த பேய் வீடியோ போடுவாங்க அந்த பாதை மாதிரியே இருக்கு. இப்படி போகும்போது சடக்குன்னு அந்த பேய் வர்ற மாதிரி வந்துரு. இப்ப நம்மளுக்கு நிசத்திலே வரணும் அப்படி. ஆமாம், நான் இத்தனை 35 வருஷத்துல ஒன்றை கூட பார்த்ததில்ல. நீ தான் நிறைய பேய பார்த்துருக்க. நானும் ஒரு பேயாவது பார்த்துடலான்னு பார்க்கேன். பேயை வந்துக்கிட்டு பேயா பார்க்கணும். பேயை வந்துக்கிட்டு நீ என்ன சாதாரண காமெடி பீஸா பார்த்துட்டோம்னா, காமெடி பீஸா பார்த்தீங்கன்னா பேய் வராது உனக்கு. பேயை வந்துக்கிட்டு பேயா பார்க்கணும், அப்புறம் தான் பேய். அப்படியே ஃபஸ்ட்டு ரயில்ல இப்போ இந்த நம்ம டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்தா நமக்கு பேய் மாதிரி தெரியுதுடா. அது ஒருவேளை பேயா இருக்குமோன்னு நல்லா போய் கூர்ந்து பார்த்தோம்னா ஒரு ஆடோ மாடோ இல்லை துணியோ ஏதோ ஒன்று ஆடுது. அதான் டக்குன்னு பார்க்கும்போது பேய் மாதிரி தெரியுது. அப்போ அது மாறிடுமோ டக்குன்னு? அது அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் துணி தானே. இதில் ஒரு சின்ன விஷயம் தான் இங்கிட்டேன், ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு நைட்டு ஒரு இடத்துல இருந்து வச்சுக்குவோம், அந்த விஷயத்துக்கு அந்த இடத்துல சும்மா ஒருத்தன் போயிட்டு இருந்துருவான். ஆனால் நீ அவனு அதையா அதை கூப்பிட்டு சரியான ஆள் தான் அந்த உடை திட்டோட அப்படின்னு சொல்லி அவன் 10 நிமிஷம் யோசிப்பான். சம்மந்தம் இல்லாமல் உடத்தை சொல்கிறான், இந்நேரத்தில் உடை இதே இருக்குமோ என்னவோ ஏதோ. அதுதான் அவனுக்கு பேய் சரிதா. ஆனால் அதில் உடல் ஒன்றுமே இருக்காது. நீ சரியான ஆளுக்கு உடை துட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா யார் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அதாவது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதை வந்துக்கிட்டு உடனே தொட மாட்டான், கண்டிப்பாக தொட மாட்டான். அதுக்கு ஒரு கேள்வி கேட்பான், ஏன் அதில் என்ன இருக்கு? இதான் இருளப்ப சாமி கோயில் ஆர்ச், எங்கள் வீட்டுக்கு உள்ள நுழையிற ஆர்ச். அதில் இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் கேள்வி கேட்பான். இதுதான் மெயினை தொட்டுட்டோம். இதுதான் மெயின் ரோடுக்கு வந்து பகலில் ஒரு ஆட்டை காமிக்கிறேன். இப்போ நாங்கள் நைட்டு தானே உங்களுக்கு அட்வென்ச்சருக்காண்டி நைட்டு காட்டுறோம் என்ன. ஆமாம், பயங்கரமான பாதை. இருட்டில் எங்கள் ஊர் எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு டீப் லைட்டு கூட இருக்காது, ஆனால் போஸ்ட் மரம் இருக்கு. ஆனால் பாருங்க, போஸ்ட் மரம் இருக்கு, ஆனால் டீப் லைட் இருக்காது. பாலம் இருக்கும், பாலத்தில் ஒரு லைட்டு கூட இருக்காது. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் ஊர் பாலம், ஊர் பாலம், ஆனால் ஒரு லைட்டு கூட இருக்காது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 600 மீட்டர் 700 மீட்டர் இருக்கு நம்ம பாலத்தோட நீளம். அவ்வளோ நீட்ட மாட்டேன், அவ்வளோ வருஷம் இருக்கு, அவ்வளோ வருஷம் இருக்கு. மொத்தத்துக்கு அங்கே பாலத்து எண்டிலேருந்து இறக்கம் வர, அங்கேருந்து இருக்கு பாலத்து எண்டிலேருந்து இறக்கம் வர. ஆமாம், சென்டரில் உள்ள அது வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்காது. அது ஒரு 300 மீட்டர் கிட்ட இருக்கும் சென்ட்ரு.
இந்த இடத்துல வளைவில் வரும்போது மட்டும் கவனமாக வரணும். அங்கிட்டிருந்து வர்றவன் எவனும் தெரியாது. அது வந்து இது ஒரு வித்தியாசமாக பண்ணும். சரியான ரொம்ப மோசமான வலை. இதில் ஒரு உயிர் வேற போயிருக்கு என்ன. சரியான டேனிங் இது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, காற்று இறச்சல் குறுன்னு சொன்னா எப்படி இருக்கு? கேட்கத்தான் செய்யும். கேட்கத்தான் செய்யும். சால்ட் வரைக்கும் அப்படி எடுத்துருவா. கட் பண்ணிட்டு கட் பண்ணு. இது நம்ம ஒரு ஐஸ் பிளான்ட். ஆமாம், இதான் ஐஸ் பிளான்ட். நம்ம அப்புறம் உங்கள் மீன் கம்பெனியை பார்க்குறீங்களா? இப்போ பால் அடைஞ்ச பங்களாவா இருக்குங்க. போகிற வழியில தான் இருக்கு. ஆமாம், பிரச்சனைக்கு அப்புறம் அது உண்மையிலேயே அந்த பேய் வீடுகளை காட்டவில்லை. அதே இருக்கு. அது இப்போ நைட்டுக்கு அதுக்கு நம்ம ஊரில் பைக்கு அந்த பைக்குன்னா பைக்கு தர ஒரு லைட்டு கிடையாதுல்ல வேணே நம்ம ஊர். லைட்டே இல்லை. ஆனால் போஸ்ட் மேலே இருக்கும். பாருங்க லைட்டாக இருக்கும். ஒரு லைட் எரியாத. ஒரு லைட் எரிஞ்சுன்னா ஏன்னு கேளுங்க. அங்கே ஆப்போசிட்ல எரி நீங்கள் இறப்பியா பைக் வருது. இல்லை இன்னும் வரல. இங்கிட்டும் பைக் இருக்கும், இங்கிட்டும் போஸ்ட் மேலே இருக்கும். ரெண்டு சைடும் போஸ்ட் மேலே இருக்கும். வந்து பாருங்க, எங்கள் மீனோட ஒரு காலத்தில் கெத்தா கம்பீரமாக இருந்த ஒரு கடை கம்பெனி கம்பீரமாக இருந்தது. இப்போ போர்டு உங்கள் மீனோன்னு அப்படியே ஒன்று இருக்கு. அந்த போர்டில் அப்படியே லைட் எரியும். ஆனால் உண்மையிலே எங்கள் ஊர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வேறு தெரிஞ்ச காலத்துலேருந்து இது வரைக்கும் ஹோட்டலோட நம்ம ஊரில் இல்லை. அது ஒன்று தான் இல்லையா முன்ன இருந்துச்சுடா. சின்ன 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். ஆமாம், அப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆட்டம் மண்ணடி பாதர் வந்து மண்ணை ஒரு குழியாக மூடணுமா. இது எங்கள் ஊரில் உள்ள பழுக்கு. சாய்குடிக்கு போகிற வரைக்கும் உள்ள லாகையே உங்களுக்கு போடுறோம். 5 மணி நம்ம 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாம் ஓட்டர் ரோடு தான், சரியான ஓட்டர் ரோடு தான். இப்போ எப்படி இன்னும் மலர்ந்து பங்கள மாதிரி தான் இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கு. பயங்கரமாக இருக்கு. நம்ம பார்க்க அது ஐஸ் பிளான்ட் இருந்துல, அது வடக்கு முக்கியண்ணே. இப்போ வர்றது கன்னியாகுமரி. கன்னியாகுமரி இல்லை, கன்னிகாபுரி. உங்களுக்கு தான் போர்டில் காமிக்கிறோம். இந்த ஒரு சாயல்குடி 4 கிலோமீட்டர், கன்னியாகுமரி 2 கிலோமீட்டர். தெரியும். லைட் வந்து அடிக்கா நம்ம வாசிச்சிட்டோம்ல. இதான் இந்த கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட். கன்னியாகுமரி ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு. இது வந்துக்கிட்டு இன்னொரு மீன் கம்பெனி. இது ஒரு மீன் கம்பெனி, சேஆர் மீன் கம்பெனி. என்ன இருக்குதா பார்க்குறே. இப்போ நான் காட்டப்புற இடம் ரொம்ப முக்கியமான இடம் இதா இருக்குதா. இதான் நான் பைக்கில் கீழே விழுந்த இடம். இந்த முக்கு தூங்கிக்கிட்டு கீழே விழுந்து கை ஒடிஞ்சது. ஆமாம், அது எதுக்கு வர்ற கட்டடம் முத்தாரம்மன் கோயில். ஆமாம், நம்ம மாலையமாக உடைன்னு சொல்லுவோம். நாங்கள் அதில் ஒரு பெரிய உடை நிற்கும். அதனால முன்ன மாலையமாக உடைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உடை இல்லை. இப்போ இந்த மரம் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முத்தாரம்மன் கோயில். ஒரு கோயில் இது ஒரு கம்மா இருக்குது. நாங்கள் குளிப்போம். நம்ம அங்கே கோயிலுக்கு எதுக்கு ஒரு கம்மா இருக்குது, அதில் குளிச்சுருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மீன் இருக்கா? மீன் இல்லை, வெளியூர்லேருந்து கல்யாணம் முடிச்சு வர்றவங்க நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு வருவாங்க. கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு தான் புது பொண்ணை ஊருக்குள்ளே கூப்பிட்டு வருவோம். ஆமாம், அது அது வந்து அந்த அம்மன், நம்ம அந்த அம்மனுக்கு செலுத்துகிற மரியாதை. அது அவங்களுக்கு செலுத்துகிற மரியாதை. உங்கள் ஊருக்குள்ள எங்கள் ஊருக்கு ஒரு புது மருமக வர்றாங்க, நீங்கள் தான் பாதுகாத்துக்கிறேன்னு பாதுகாத்துக்கிற மாதிரி இந்த முத்தாரம்மனுக்கு தேங்காய் உடைக்காம எந்த பொண்ணு உள்ளே வர மாட்டாங்க. வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு எந்த வாழ வர்ற எந்த பொண்ணு உள்ளே வர மாட்டாங்க.
உலகத்துக்கு எங்கள் ஒரு கிறிஸ்டின் கிராமம். ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் குறித்து வேண்டிய வரையாது. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருப்போம். எம்மதம் சம்மதம். நம்ம மாலை போட்டுட்டே சிவன் கோயிலான தூங்குவோம். நிறைய பேர் இந்த மாலை போட்டுட்டு மாதா கோயிலுக்கு மாலை போட்டுட்டு அது சிவன் கோயிலில் தூங்குறதுக்கு இது பண்ணுவாங்க. நமக்கு வந்து தெய்வம் ஒன்று தான். என்ன அவங்க வழிபடுற முறை மட்டும் முறைகள்லாம் நிறையா இருக்கலாம். தெய்வமும் ஒன்று தான். இன்னொரு விஷயம் நம்பிக்கை தான். நம்மளோட நம்பிக்கை எதுல நம்ம நம்பிக்கை இருக்கோ அது நம்மளை காப்பாற்றும். இப்போ சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ கீழே விழுந்தா சாத்தான் கீழே விழுந்து வைக்கினா சரியா, தூக்கி விடுறது கடவுள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு ஆள் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி போகிறான் சரியா, போனால் அவன் மேலே தான் ஒரு குறை. அவன் குளிக்காமல் சுத்தம் இல்லாமல் கோயிலுக்கு போகிறான்னு வச்சுக்கிறேன். போகும்போது ஒரு இடத்துல எத்துறான் சரியா. எத்துனா இது வந்து கடவுளாக நடக்கிற விஷயம். நீ ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீ வந்து சுத்தம் இல்லாமல் நீ ஆலயத்துக்கு வர்ற, அதனால நான் வந்துட்டு நீ போயிட்டு கரெக்டாக வா அப்படிங்கிறக்காண்டி இது வந்து அவர் கடவுள் வந்துட்டு அவனுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், சாத்தான்னு சொல்லி அதை படிக்கிறான். அவன் கொடுத்த தண்டனை இது தப்புக்காண்டி. ஆமாம், அதில் கீழே அவனுக்கு எத்தி கீழே விழும்போது அவனை தூக்குறது சாத்தான். ஏன்னா சாத்தா தான் அவனை வழியில் எடுத்துறான். அப்போ அவன் தானே ஹெல்ப் பண்ணுவான். எழுப்புனதை வந்துக்கிட்டு சாத்தான கடவுளாகவும் கடவுளை வந்துக்கிட்டு சாத்தானாவும் அவன் சுத்திருக்கான். அவனுக்கு அது தருது. அதே மாதிரி குறை நம்ம குறைய வச்சுக்கிட்டு சரியா, அதுக்கு கடவுள் தொடர்ந்து இப்போ நான் தப்பான வழி வர்றதுக்கு கடவுள் தொடர்ந்து நிற்பாருன்னா அது எந்த தெய்வமும் நிற்காது. கடையாக கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க. நேரத்துக்கு ஆளுக்கு நீங்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, சாயல் அடிக்கலாம் போஸ்ட் மரம் லைட் எரியுது. எல்லா பஸ்ஸும் இருக்குது. அதுக்கு ஒரு முக ராசி வேணுமையா. அடியில் விடுறது ஆசை இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு முகலட்சணம் எழுது. என்னடா சொல்றான்னு ஆசை இருக்கலாம். அதுக்காக முகலட்சணம் இருக்குன்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்கு. அவனே திடீர்னு சொல்லுவாரு, ஆசை இருக்கலாம் அதுக்கெல்லாம் முகலட்சணம் சொல்லி சொல்லுவாங்க. மாதம் சொல்லுவாப்புல அடி எழுதி நடக்குது. என்னடா சொல்றான் கோவத்தில் கேட்பாரு. அது பக்கத்தில் வைக்கிறேன்னு சொல்லுவான். ஆசை இருக்கலாம் எல்லாரும் முகலட்சணம் சொல்லுவாப்புல. அதுக்கு என்னடா சொல்றது, ஒரு கோவத்தில் என்ன சொல்றான்னு கேட்டதுக்கு என்றாங்க. பரபரப்பாக இருக்காங்க. இன்னும் அடங்கிட்டு ஊர் அடங்கிடுச்சு. கேமராவில் பரபரப்பாக தெரியுது. கேமராவில் பரபரப்பாக தெரியுதா? தனியாக அட்வென்ச்சர் காட்டுக்கு வந்து மாதிரி வந்துட்டு இருந்தோம்ல. இருக்கிற பல கடைகள் எல்லாம் வெளிச்சமும் ஒரு பயங்கரமாக தெரியுதுல. எதுக்கு ஒரு முக்கியமான அதனால இந்த காடை தெரிஞ்சுருங்க. ஒரு மாதிரி கிச்சன் சாலிட்டு மூக்கூர் போயிடலாமா? அண்டி திருப்பி போயிடுமா? என்ன பிரியாணி இந்த அவர்தான் மாஸ்டர். சிக்கன் போட்டு மாலை போட்டுட்டு கறி சாப்பிட சொல்லுவாருங்களே. இல்லை, மாலை போட்டுட்டு கறி சாப்பிட சொல்லுவாரு. மாலை போட்டுருக்கோன்னு தெரிஞ்சு வம்புக்கணும் கூப்பிட்டு கறி விடுப்பாப்புல. சரிப்பா சார். ஸ்வீட் பப்ஸ். இது முட்டை பப்ஸ் இல்லை, ஸ்வீட் பப்ஸ், தேங்காய் பப்ஸ். டீ சொல்லியாத்தா? டீ சொல்லுங்கண்ணா. தேங்காய் வந்துட்டு
2 பேருக்கு. இந்த மாதிரி பப்ஸிங்க சாப்பிட்டீங்களாம் பாருங்க. பப்ஸ் வந்துட்டு எல்லாரும் காரமாக தான் சாப்பிடுவாங்க. நாளை போட்டிருக்காங்க, முட்டையும் சாப்பிட முடியாது. சூன் ஒய்டாங்க.